உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 30ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 16ஆம் நாள். இன்று துவாதசி திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம், சிவனை நினைத்து விரதம் இருக்க வேண்டிய பிரதோஷ விரதம் இன்றைய தினம். ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பக்தி, ரிஷபம் அமைதி, மிதுனம் சிரமம், கடகம் திறமை, சிம்மம் களிப்பு, கன்னி வெற்றி, துலாம் சோர்வு, விருச்சிகம் வரவு, தனுசு ஊக்கம், மகரம் அலைச்சல், கும்பம் சினம், மீனம் எதிர்ப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குழப்படி செய்யும் பிள்ளைகளை திருத்துவது எப்படி? இது ஒரு பெரிய பிரச்சனை. பிள்ளைகள் குழப்படி செய்கிறது பெற்றோர்களுக்கு பெரிய பிரச்சனை. ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். லக்னாதிபதி கெட்டிருந்தால், லக்னத்தில் தீய கிரகங்கள் இருந்தால், தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3வது வீட்டில் சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் பிள்ளைகள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார்கள், குழப்படியாக இருப்பார்கள், அடாவடித்தனமாக இருப்பார்கள், திமிராக இருப்பார்கள், சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள். வாக்குஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால், வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது, வாக்குஸ்தானத்தில் கேது இருக்குது, ராகு இருந்தால் வாயாடித்தனமாக இருப்பார்கள், கண்டதையும் பேசுவார்கள், எடுத்தறிந்து பேசுவார்கள், வாக்குவாதம் செய்வார்கள், ஏதாவது சொன்னால் திருப்பி கதைப்பினம். இதெல்லாம் பெற்றோர்களுக்கு பெரிய கவலை. சின்ன கவலையில் பெரிய கவலை. தங்களுடைய பிள்ளைகள் மட்டும் குழப்படியாக இருந்தால், வாயாடித்தனமாக இருந்தால், முரட்டுத்தனமாக இருந்தால் இது பெற்றோர்களுக்கு பெரிய கவலை. என்னட்ட ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பல பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு அழுவதை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். பெருசாக கவலை. இந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்குறான் இல்லையா, என்ன சொன்னாலும் வாயாடித்தனமாக இருக்கிறான், பேச்சுக்கு பேச்சு திரும்பி பேசி கொண்டு இருக்கிறான், அவன்கிட்ட பேசி தப்ப முடியவில்லை, என்ன சொன்னாலும் கேட்குறான் இல்லை, முரட்டுத்தனமாக இருக்கிறான், எதுக்கெடுத்தாலும் கையில் உள்ளதை போட்டு எறிகிறது, கை நீட்டுறது, இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஜாதகத்தை பார்க்கக்குள்ள
சிம்பிளாக கண்டுபிடிச்சிருவோம். ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை வச்சு இந்த பிள்ளை கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும், கொஞ்சம் வாயாடித்தனமாக இருக்கும், கொஞ்சம் குழப்படி செய்வார்கள், துடுக்குத்தனமானவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் கண்டுபிடிப்போம். சின்னதில் எந்த பிள்ளை குழப்படி செய்யுதோ அந்த பிள்ளை தான் வளர்ந்து வரைக்குள்ள கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கும். எந்த பிள்ளை பிடிவாதம் பிடிக்குதோ அந்த பிள்ளை விடாமுயற்சியுடைய பிள்ளையாக இருக்கும். வளர்ந்து வரைக்குள்ள இந்த குழப்படி, முரட்டுத்தனம், பிடிவாதம் எல்லாத்தையும் படிப்பை நோக்கி செலுத்திட்டா அந்த பிள்ளை எதிர்காலத்தில் சுபீட்சமாக இருக்கும். சில பிள்ளைகளுக்கு இயற்கையிலேயே குரூரமான குணம் இருக்கும். ஒரு எறும்பு போனால் அதை போட்டு அடிக்கிறது, தும்பியை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன உயிரினங்களை கொல்லுறதுல ஒரு சந்தோஷம். இதெல்லாம் குரூரத்தனம். அடுத்தவர்களை கெடுக்கும் புத்தி, எதுக்கெடுத்தாலும் கோல் சொல்கிறது, அடுத்தவனை குறை சொல்லுறது, முரட்டுத்தனமாக இருக்கிறது, பொறாமைப்படுவது. சின்ன பிள்ளையாக இருக்கும் ஆனாலும் பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும். பொறாமை இல்லாத போட்டி வளர்ச்சியை தரும், பொறாமையுடன் இருக்கக்கூடிய போட்டி வீழ்ச்சியை தரும். பொறாமைப்படுவது, கெட்ட எண்ணங்கள் இருப்பது. சில பிள்ளைகள், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகுவது, தவறான பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பது, கெட்ட நண்பர்களுடன் சேருவது, பழக்க வழக்கங்கள் கெட்டுப்போவது, இதையெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கவலையை தரும். இதில் சந்தேகமே இல்லை. பிள்ளைகள் கெட்டுப்போன பெற்றோர்கள், உங்களுடைய வளர்ப்பு முறையில்தான் உள்ளது. பிள்ளை அன்பா, பாசமா, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி நல்லவர்களோட சேர்த்து வளர்த்தால் பிள்ளைகள் கெட்டுப்போகாது. பிள்ளைகளுக்கு முன்னுக்கு நீங்கள் தவறான வார்த்தைகளை பேசினால், பிள்ளைகளுக்கு முன்னுக்கு நீங்கள் பொறாமைப்பட்டால், அடுத்தவர்களை கெடுத்தால், நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை பிடித்து கொண்டால், கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் மதிக்காமல் இருந்தால், இதெல்லாம் பிள்ளைகள் நிதானமாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் இதை செய்ய முயற்சி செய்வார்கள். பாதி பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு அவர்களுடைய பெற்றோர்களும் அவர்களை சூழ உள்ளவர்களும் தான் காரணம். சரி, ஏதோ நடந்துட்ட ஐயா, பிள்ளைக்கு கோபம் வருது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறான் ஐயா, எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது, டென்ஷன் ஆகிறான், படபடக்கிறான், கோபப்படுறான் என்றெல்லாம் பெற்றோர்கள் வந்து சொல்வதை நான் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சரி, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் இந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கு ஒரே வழி பகவான் கிருஷ்ணரைத்தான் நீங்கள் கிருஷ்ணரைத்தான் நீங்கள் கும்பிட வேண்டும். கிருஷ்ணர் தான் உங்களுடைய பிள்ளைகளை திருத்தக்கூடிய ஒரே தெய்வம். கிருஷ்ணரிடம் முறையிடுங்கள். கிருஷ்ணர் உங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார், கோபத்தை குறைப்பார், கெட்ட பழக்கத்தில் இருந்து விடுவிப்பார், வாயாடித்தனத்தில் இருந்து காப்பாற்றுவார். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு கடவுள் கிருஷ்ண பகவான் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி வாயாடி பிள்ளைகள், குழப்படி பிள்ளைகள், கோபக்கார பிள்ளைகள், தன்னை அறியாமலே தவறு செய்யக்கூடிய பிள்ளைகள், அல்லது கொஞ்சம் விஷயம் தெரிந்து தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஓம் ஹரி நாராயணாய நமஹா என்று எழுதச் சொல்லுங்கோ. இது நான் நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய பெற்றோர்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சொல்லி இதை செய்ய சொல்லி பிள்ளைகள் திருந்தியதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். ஓம் ஹரி நாராயணாய நமஹா. ஓம் ஹரி நாராயணாய நமஹா. ஒரு நாளைக்கு 108 முறை
இதை வாயால் சொல்லியே எழுதச் சொல்லுங்க. எழுதுறதுல ஐம்புலன்களும் ஒருமைப்படும். சும்மா வாயால் சொன்னால் வாய் மட்டும்தான் வேலை செய்யும். எழுதேக்குள்ள கை எழுதும், கண்ணு பார்க்கும், வாய் சொல்லும், மனசு நினைக்கும், ஐம்புலன்களும் வேலை செய்யும். அதனால தான் எழுத சொல்லுறது. பயத்தோட, பக்தியோட, நம்பிக்கையோட இந்த பிள்ளைகளை விளையாட்டாக இதை எழுத சொல்லி விட்டீர்களாக இருந்தால், ஒரு 10 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை குழப்படியாக இருக்குது, பிடிவாதக்காரனாக இருக்கிறான், எதை பிடிச்சாலும் அடம் பிடிக்கிறான், எனக்கு இதை வாங்கித்தாண்டு ஒத்த காலில் நிற்கிறான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஓம் ஹரி நாராயணாய நமஹா என்று 108 தரம் எழுத பழக்கினீர்களாக இருந்தால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவார்கள். இன்றைக்கு எழுதிட்டு நாளைக்கு திருந்துவானன்னா அது நடக்காது. ஓவர் நைட்டில் எதுவுமே நடக்காது. இதை செய்ய சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய கோபம் குறையும், தீய பழக்கத்தில் இருந்து விடுபடுவார்கள், கெட்ட சகவாசத்தில் இருந்து விடுபடுவார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவர்களாக மாறுவார்கள். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு முன்னுக்கு நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது, நீங்கள் தவறான பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது, நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. நான் சொன்ன மாதிரி பாதி பிள்ளைகள் கெட்டு போகிறதற்கு பெற்றோர்கள் தான் காரணம். பிள்ளைகளுக்கு முன்னுக்கு பெற்றோர்கள் அடுத்தவரை தவறாக சொல்வது, அடுத்தவர்களை பொறாமைப்படுவது, போட்டி போடுவது, குறை சொல்வது, குற்றம் கண்டுபிடிப்பது, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பெற்றோர்கள் செய்து கொண்டிருந்தால் பிள்ளைகள் கெட்டு போவார்கள். அதை செய்ய சொல்லுங்கோ, கண்டிப்பாக பிள்ளைகள் திருந்துவார்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.